நம்ம ஊர் பக்கம்லாம் அந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் கட்டி கொடுத்துருவோம். வயசு வந்தோடனே கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்து அந்த சீர் கொடுப்போம். சீர் கொடுக்குற தட்டிக்கு நம்ம வீட்டில் இருப்பாங்க. அந்த ஒரு வாரம் கழிச்சு சீர் கொடுத்ததுக்கப்புறம் எந்திரிச்சுன்னா திண்ட தட்டை வந்து அப்படியே வச்சுட்டு போயிருப்போம். வந்து பார்த்தா எடுத்து வச்சிருக்க ஆள் இருக்காது. ஏன்னா நம்ம போட்டு தட்டை அந்த பிள்ளை எடுத்து வச்சுட்டு போயிருப்பாள். ஏன்னா நம்ம கழட்டி போட சட்டையை துவைச்சி வச்சுட்டு போயிருப்பாள். நம்ம விரிச்சு படுத்த பாயை வந்து எடுத்து வச்சிருப்பாள். நம்ம விரிச்சு படுத்துட்டு போயிருந்தோம் வச்சுக்கோங்களேன், அந்த போர் வந்து நம்ம சாயந்தரம் வரந்தட்டி அப்படியே கிடக்கும். ஏன்னா எடுத்து வைக்க ஆள் அந்த பிள்ளை அடுத்து விட்டு போயிட்டாள். அதேமாதிரி திண்ட தட்டை வந்து வச்சுட்டு போயிடுவான். அந்த தட்டை எடுத்து வைக்க ஆள் இல்லை, அந்த பிள்ளை அடுத்து விட்டு போயிட்டாள். இப்படி ஒவ்வொரு ஸ்டைலும் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் இல்லை அப்படின்னா அது அப்படியே ஸ்டாப் ஆகும். கூட பிறந்த ஒருத்தி இல்லைன்னா அந்த நேரத்தில் வந்து அந்த பிள்ளையோட ஞாபகங்கள் எல்லாமே வந்து கலந்துருக்கு. எனக்குலாம் எங்கள் அக்கா வந்து மாதத்துக்கு ஒரு நாள் வந்து தலையழிசி விடுவாள். எப்படின்னா மண்ணா இருக்குடா, என்னடா மண்டையை இப்படி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நினச்சா அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இருக்க தட்டிக்கே அவங்க அக்கா தங்கச்சியை ஏன்னா இருக்கிறது கொஞ்ச நாள் தான் இருக்க தட்டி அவங்க அக்கா தங்கச்சியை சண்டை போடாமல் எல்லோரும் பார்த்துக்குங்க.